ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அந்நிய பாஷையும் தேவ பிரசன்னமும். யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கர்த்தரை ஆராதித்த பின்பு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் மடை திறந்த வெள்ளம் போல அவர்களுக்குள் வருகிறது. ஆவியிலே களிகூறுதல் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவின் பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்ந்தபோது ஆவியிலே களிகூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரை பாடுவதும் துதிப்பதும் பெரிய ஆனந்த பாக்கிய அனுபவமாய் இருந்தது. ஒரு முறை ஒரு ஆலய ஆராதனைக்கு சென்றிருந்தேன். அங்கே அவர்கள் கர்த்தரின் கிருபை என்றுமுள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் குறையில்லையே என்ற பாடலை மிகுந்த பயபக்தியோடு பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடிக்கொண்டிருந்த போதே அதிலுள்ள கருத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்மேல் வைத்த கிருபைகளை எல்லாம் எண்ணிய போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் என்னையும் அறியாமல் வடிந்தது. நறுங்குண்ட இருதயத்தோடு அந்த பாடலை என்னையும் அறியாமல் அந்நிய பாஷையில் பாடினேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி என் இருதயத்தை ஆவியானவர் நிரப்பிய போது என் வாய் அந்நிய பாஷைகளை பேசியது. அதன் பின் தேவனுடைய பிரசன்னம் மிக அதிகமாய் வெள்ளம் போல என்னை நிரப்பியது. தாவீது ராஜாவும் கூட நடனம் ஆடும்போது என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று சொன்னார் அல்லவா? 2 சாமுவேல் 6:21. ஆவியின் வரங்கள் 9 கர்த்தர் கொடுத்திருப்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அதில் முதல் வரம் அந்நிய பாஷை வரம்தான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களிலே நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தந்தருளும் வரத்தின்படியே அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய அன்பின் ஆழங்களுக்குள் தெய்வீக பிரசன்னத்துக்குள் செல்லுகிறோம். அப்பொழுதுதான் ஆவிக்குள்ளாகும் மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்றார். 1 கொரிந்தியர் 14:15. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. 45ஆம் சங்கீதம் 1 வசனம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசி மகிழுங்கள். உங்களுக்குள்ளே தேவாதி தேவனுடைய ராஜ ஜெயகம்பீரம் இருக்கிறது அல்லவா? என்னாகமம் 23:21. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இன்றைய வேத வாசிப்பு
காலை சங்கீதம் 146 மற்றும் 147 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 28 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை துதியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.